சென்னை தாம்பரம்ல ஒரு சூப்பரான கார்னர் பிளாட்ல அழகான எலிவேஷனோட ஒரு சூப்பரான பங்களா வீடு வந்து கட்டியிருக்காங்க. கம்மியான கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2200 rupeesலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான வீடு எப்படி கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன காஸ்ட்டு, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் உங்களுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீடு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வீடோட ஃப்ரண்ட்டு கேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இன்னும் முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு WPC வுட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் லுக் இருக்கும். இந்த வீடியோ நான் எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே அது வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அது ஃபினிஷிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அப்படியே உள்ளே வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு உங்களுக்கு ரைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து 2 வீலர்ஸும் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் திங் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் வெளியிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெளியிலலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா எல்லா வீட்டுக்குமே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காமன் வாட்டர் டேப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோம்னா ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லா போர்ஷனுக்குமான EV லைன் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு சம்ப்பு செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ செப்டிக் டேங்க்கும் கொடுத்துருக்குறாங்க, சம்பும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா போர்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரில் கேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒர்க் வந்து எல்லாம் போயிட்டுருக்கதால கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே டீக் வுட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரில் கொடுத்துருக்குறாங்க. விண்டோ எல்லாமே UPVC விண்டோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வித் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ வந்து நெட்டோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா L ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. காமன் டாய்லெட் இருக்குது. ப்ளஸ் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேஷியஸான பெட்ரூம். உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு மிரரோடு வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 2 BHK வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே டிசைனர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரானைட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு ரெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த வீட்டில் வந்து டிசைனர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் உங்களுக்கு டீக் வுட்டில் ஒரு சூப்பரான டிசைனில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. டிசைன்ஸ் எல்லாமே அவங்க சூஸ் பண்ண டிசைனில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல வந்து உங்களுக்கு ஒரு பால்கனியோட ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த கர்டன்ஸ் முதற்கொண்டு இவங்க தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால். அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பூஜா யூனிட் இங்கே வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டீக்வுட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு பெட்ரூம்ஸோட டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிசைனர் டோர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. WPCயில் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிராஸ் வென்டிலேஷன் இருக்க மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வால் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் முதற்கொண்டு இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடடே பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல்.
ஸோ இது ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்துருந்தோம். இதுவும் உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே வந்து தீமில் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்டன்ஸ் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 சைடு கிராஸ் வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாத்ரூம் உள்ளே வந்து காட்டுங்களா, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக என்டையர் ஹவுஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் பார்த்துடலாம் வாங்க. கிச்சன்லாம் மாடுலர் கிச்சன் ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு பரபரப்பாக. ஸோ இது வந்தோம்னா ஒரு டைனிங் ஏரியா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு. ஸோ கிச்சன் மாடுலர் கிச்சன் போயிட்டுருக்கு, நல்ல ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா வந்துடும். கிச்சன் நல்ல எல் ஷேப்பில் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்ல லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாடுலர் கிச்சன் ஒர்க் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இதே மாதிரி டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பால்கனி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கேயுமே வந்து ஒரு சிங்க் கொடுக்குறாங்க. ஸோ நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கூட தனியாக வந்து இங்கே செப்பரேட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு கூட நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம 3rd பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ அந்த 2 பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் பக்கத்துலேயே இந்த பெட்ரூம் பக்கத்தில் காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வெளியிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 3rd பெட்ரூம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு வால் டிசைனர் வால்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க்கு, நல்ல ஃபினிஷிங் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க, அங்கே உங்களுக்கு பால்கனி இருக்குது. ஸோ நல்ல வென்டிலேஷன் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க, வெஸ்டர்ன் கிளாஸட் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பால்கனியும் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துடலாம். நல்ல ரோட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 ஃபீட்டு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல சேஃப்டி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல லைஃபும் வரும், நல்ல திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டியூரபிலிட்டி இருக்கும். டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம 2nd ஃப்ளோர் போய் பார்த்துடலாம் வாங்க. 2 2 BHK பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே என்ட்ரன்ஸ் வந்து டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்குறாங்க. ஹால்லேயே வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு மிரர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல வந்து திக் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன்ஸு. உங்களுக்கு கீழேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது இல்லையா, அதுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சனில் சொல்லியிருந்தேன் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், உங்களுக்கு மிரரோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து 2 சைடு விண்டோஸ் இருக்குது, கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. அட்டாச்டு பாத்ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயுமே ரோட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2nd பெட்ரூம். ஸோ இதுக்குமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க, விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க, கபோர்ட்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பாத்ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2nd போர்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து 2nd ஃப்ளோரில் இருக்க 2nd போர்ஷன். ஸோ இதுவுமே ஒரு 2 BHK போர்ஷன். நல்ல ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் எல் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு இதுவுமே ஒரு 2 BHK யூனிட்டு, ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்டோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல கபோர்ட்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். நல்ல வென்டிலேஷன் இருக்க மாதிரி உங்களுக்கு 2 சைடு வந்து விண்டோ கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாத்ரூம் எல்லாம் சீலிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஃபினிஷ் ஒர்க்கிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ டெரஸ் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ டெரஸ் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஏன்னா 30x60 பிளாட் சைஸு. ஸோ உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க மொட்டை மாடி ஃபுல்லாக. ஸோ நல்ல வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா. ஈவினிங்கில் நம்ம நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்றதுக்கு அழகாக வந்து டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணலாம். ஃபேமிலியாக நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஈவினிங் டைமில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சம்பு கூட இருக்குது, வாட்டர் டேங்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே டாப் பிராண்டட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட் தான் உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக இந்த வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. காலம் எல்லாம் சொல்லியிருந்தேன் 1.25க்கு 1.25 சைஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாமே பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஆஷியன் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே பில்டர்கிட்ட கேட்குறத விட இந்த வீடை பில்டர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே நம்ம எல்லாத்தையுமே இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த பிரம்மாண்டமான வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக தான் ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. சார் எப்படி நீங்கள் வந்து அன்னை என்டர்பிரைசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க? சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பில்டர்ஸ் மூலயமா எங்களுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கல. நாங்கள் ஆடு பார்த்தோம். ஆடுலாம் பார்க்கும்போது அதில் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா 2-3 பேர் சொன்னாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க, இவங்க சொன்ன டேட்டில் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இவங்க நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் நெட்டில் போய் பார்த்தோம், சர்ச் பண்ணி பார்த்தோம். அவங்களோட ஒர்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவங்களுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ணி வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான்ஸ் எல்லாமே சொன்ன தேதியில் எங்களுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய எக்ஸைட்மெண்ட்டான திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. மேலே சீட்டிங் ஏரியா பண்ணி கொடுத்தது அண்ட் சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் அவங்க முடிச்சு கொடுத்தது. மேம் இப்போது வீடு வந்து நீங்கள் ஒரு பிளானாக பார்க்கும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது அப்படின்றது நம்ம பிளான் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஃபினிஷிங் அப்போ ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பிளான் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுக்கும் ஃபினிஷிங்க்கும் எந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு? ஃபினிஷிங் ஓவரால் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதை விட அதிகமாகவே அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நாங்கள் சொல்லாதது, ஜஸ்ட் நாங்கள் யோசித்தோம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னது கூட அவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது சில விஷயங்கள் கிரானைட் அவங்க வந்து எங்கள் கான்ட்ராக்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து டைல்ஸு அப்படின்ற மாதிரி தான் கான்ட்ராக்டு. பட் நாங்கள் யோசித்து சொன்னது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிரானைட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் நாங்கள் ஜஸ்ட்டு பேசணும். பட் அப்புறம் பார்த்தா சைட்டில் ஒரு கிரானைட் இறக்கி நாங்கள் நினச்சதை அவர் அங்கே கொண்டு வந்துட்டார். எங்களுக்கு ரொம்ப ஓகே உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கான்ட்ராக்டில் நல்லா கொடுத்துருந்தாரு. சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுத்துருந்தாரு சார் எங்களுக்கு. ஓகே சார், இப்போ உங்கள் வீடு நான் பார்த்தேன். அதில் நார்மலாக எல்லோரும் பண்ணுறதை விட சில விஷயங்கள் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க. அது உங்களோட பிளானா இல்லை பில்டரோட பிளானா, எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணீங்க நீங்கள்? இல்லை சார், எங்களோட பிளான்னு பார்த்தா அதில் ஒரு 30% சார் பில்டரோட பிளான் தான். இது போட்டால் நல்லா இருக்கும்னு எங்களை சஜஸ்ட் பண்ணது, அதுக்குண்டான திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது, அதுக்குண்டான ப்ரொபோசல்லாம் அவர் கொடுத்தது. இப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும், ரிச் லுக் இருக்கும்னு சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களை சர்ப்ரைஸ் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான் சார். ஐடியா எல்லாமே அவர் தான் பண்ணார். அந்த ஸ்டெப்ஸில் கூட நீங்கள் நிறைய இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அவரோட இதுதான் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க.
ஏன்னா இப்போ நீங்கள் பிளானில் பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்க்கும் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஏன்னா நிறைய பில்டர்ஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க, கட்டிகிட்டே இருக்கும்போது இது ஏறிடுச்சு அது ஏறிடுச்சு இப்படி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதை பண்ணுறதுக்கே எக்ஸ்ட்ரா ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட் வைஸ் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன பட்ஜெட் தான் சார் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதில் நிறைய எக்ஸைட்டட் ஆஃபர்ஸ் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆஃபர் இப்போ கொடுக்குறதுனாலும் கரெக்டான காண்டாக்டில் கொடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க சார். ஸோ சொன்ன பட்ஜெட்டு தான் பண்ணி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு. ஓகே ஓகே சார். இப்போ வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் பிளானில் பார்த்ததை நேரில் பார்த்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் சார். நாங்கள் எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் இது மாதிரி எதிர்பார்க்கவில்லை. இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி வீடு கட்டி இந்த மாதிரி பார்க்குறது, பில்டர்ஸ் பார்த்து பண்ணுறது எல்லாமே. ஸோ அதில் என்ன பிளான் இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருந்ததை தாண்டி எங்களுக்கு அது கனவில் இருக்கிறது அப்படியே நனவில் இருந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு அது உள்ளே போகும்போது பார்க்கும்போது. ஒவ்வொரு விஷயங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நான் விரும்புகிறேன். நான் இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் எங்களோட பெரிய ஒரு பலம் சார். அது இப்போது அன்னை என்டர்பிரைசஸ் யாருக்காவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களோட ஸ்பெசிஃபிக்காக இவங்கள எதில் ஹைலைட் பண்ணுவீங்க சார்? இவங்களோட ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ஸ் அண்டு மாடலிங் தான் சார். இவங்க இப்போ அப்டேட்டடாக இருக்கிற மாடலில் நிறைய விஷயங்கள் எங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம சொல்லுவோம் சார் நாங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸு, எலிவேஷன்ஸு, பால்கனிஸு இதெல்லாமே வந்து எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸில் தான் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு பிடிச்சதை தாண்டி நிறைய விஷயங்களை அவர் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து உள்ளே போகிறீங்கன்னா அதை விட அதிகமாக உங்களுக்கு அவர் பண்ணி கொடுப்பாரு. அதோட திருப்தி உங்களுக்கு இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுவேன் சார் நான். ஓகே சார். ஏன்னா இப்போது வீடு கட்டுறது அப்படின்றது நாம் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருப்போம், ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து இப்போ அன்னை என்டர்பிரைஸஸ் அவங்க ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருப்பாங்க. பட் இதை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்றது எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் நமக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு. ஏன்னா பில்டர்ஸ் கூட கம்யூனிகேஷன் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது சூப்பராக எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த எண்டு நம்ம கையில் கீ வாங்குற வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப குட் ரேப்பாக இருந்தது சார். அவர் எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணார். ஸோ டிஸ்கஷன்லையும் பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் எப்படி அவருக்கு பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி எங்கள் பேச்சுக்கும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு சார். இது ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லும்போதும் சொன்னார் சார், இது பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஸோ சில இது மாடலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு கேட்கும்போது இல்லை சார் இது வராது லைஃபுக்கு, உங்களுக்கு பண்ணி கொடுக்குறத பற்றி இல்லை, பட் பண்ணி கொடுத்தா இது லைஃப் வராது, இது நல்லாயிருக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தது. ஒரு ஃபேமிலியில் இருந்தால் ஒருத்தர் எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு சார். அது ஓகே சார். தேங்க்யூ மேம் சார். தேங்க்யூ. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2200 ரூபாலேருந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி சேலும் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு 10+ ப்ராஜெக்ட்ஸ் இப்போது ஆன்கோயிங் இந்த மாதிரியான வீடு வந்து கட்டி கொடுத்துட்டும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோவில் ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் அவங்க நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு கட்டி அழகாக வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி உங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீட்டுக்கு குடியேறலாம். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.